சிஸ்டர், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது பிரதர். இன்றைய நற்செய்தி மற்றவங்களை அன்மியூட்ல போட்டு சிஸ்டர், வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்க. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணிக்க. இன்னைக்கு நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 31 36 முடிய. மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றி அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தையை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் தூய ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வு பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த வாசகத்தின்படி மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவர், மண்ணுலகை சார்ந்தவர். அவர் மண்ணுலகை பற்றி பேசுகிறார். விண்ணிலிருந்து வந்தவர், அனைவருடன் மேலானவர். அவர் விண்ணுலகை சார்ந்து பேசுகிறார். அப்ப அவர் விண்ணுலகில் தான் கண்டதை கேட்டதை அவர் பற்றி அவர் பேசுகிறார். எனினும் அவர் சான்றை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு பற்றி சான்று பகர்கிறார். இந்த இடத்துல கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வு பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். அப்போ இன்னைக்கு சில காரியங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து இறையாட்சியை நிறுவிட்டு போயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து இறைவனின் ஆட்சியை நிறுவிட்டு போனார் இல்லையா? சிஸ்டர் மியூட்ல போட்டுக்குங்க. எல்லாம் மியூட்ல போட்டுக்குங்க சிஸ்டர்ஸ், டிஸ்டர்பன்ஸ். அப்போ இறையாட்சிக்குரிய வாழ்வை நாம் வாழணும். இறையாட்சியுடைய நெறிமுறைகள், கட்டளைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றும் ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கார். பல்வேறு காலைகள் என்னென்ன செய்யணும், எது செய்யணும், சீடர்களுக்கு நிறைய விளக்கிட்டு போயிருக்காரு. நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கும் கட்டளை கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு முதல்ல பிறந்தப்போ எளிய இடையர்களுக்கு அன்றோட பிறப்பை பற்றி சொல்லப்பட்டது. அப்போ வானத்தூர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஒரு பாடலை பாடிவிட்டு போனார். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும், பூ உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி ஆகட்டும். லூக்காஸ் 2:13-14 வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் பிறந்த வேளையிலே இடையர்களுக்கு வானதூதர்கள் அறிவித்த ஒரு வார்த்தை, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகட்டும், பூவுலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி ஆகுக. அப்ப யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நம்பி அந்த மாதிரி வாழுறோமோ, அது யாரெல்லாம் கடைபிடிக்கிறோமோ அவர்களுக்கு எல்லாம், அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுது, பூவுலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி ஆகுக. அப்போ நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். உண்மையிலேயே நம்ம எல்லாம் இயேசுனுடைய அமைதியால் நிறைந்திருக்கிறோமா? என் உள்ளத்துல கவலை இல்லாம
என் மனசுல பயம் இல்லாம, எதை குறிச்சு வேதனைப்படாம, நான் துணிச்சலோடு ஆண்டவர் என்ன பாதுகாப்பார், ஆண்டவர் எனக்கு எனக்கு எதை குறிச்சு கவலை இல்லை. ஏன்னா மத்திய 6:33-34 நம்ம ரெகுலரா அடிக்கடி நம்ம வாசிக்கிறது உண்டு. முதலில் இறை ஆட்சியையும் அதற்கு ஏற்புடையவற்றை தேடுகள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். 34 சொல்லுது, நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும், அன்றன்றைக்குள்ள தொல்லையே அன்றன்றைக்கு போதும். இந்த வார்த்தைகளை நம்பி நம்ம எல்லாம் அமைதியா இருக்க முடியுதா? கவலை இல்லாம, பயம் இல்லாம, வேதனை இல்லாம என்னால இருக்க ஆராய்ந்து பாருங்க. அப்ப அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பணியில நம்ம அந்த உன்னதைகளை பாடும் பொழுது நம்ம பாடுறோம், இந்த வார்த்தைகளை மனசுல வச்சுக்கணும். உன்னதைகளிலே கடவுளுக்கு மகிமை, பூமியில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதியாக. அப்ப யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்தவராய் வாழுறோமோ அவங்க உள்ளத்துலதான் எப்பொழுதும் அமைதி இருக்கும். அப்போ நம்ம இதை நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். உண்மையிலேயே இறைவார்த்தை நான் ரெகுலரா கேட்கறேன், இறைவார்த்தை தொடர்ந்து நான் வரேன், கேட்கறேன், எழுதுறேன், என்னன்னோ செய்யறேன் இல்லைங்களா, தொடர்ந்து வரேன். ஆனா என் உள்ளத்துல அமைதியில டெய்லி திருப்பலிக்கு போறோம், டெய்லி நற்காரியம் உட்கொள்றோம், ஆனாலும் என் உள்ளத்துல எனக்கு அமைதி இல்லை, கிறிஸ்து தந்த அமைதி இல்லை அப்படின்னும் பொழுது எங்க தவறுகிறோம் அதை நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா, நம்ம எங்கேயோ தவறிட்டு இருக்கோம், அதை நம்ம சீர் பண்ணிக்கணும். ஏன்னா ஆண்டவர் பிறக்கும்போது நமக்கு எல்லா கிறிஸ்தவ மக்கள் எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அமைதியோட வாழணும் தான் பிதா விரும்புகிறார். பைபிள் ஃபுல்லா வாசித்து நிருபங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தந்தையாம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்களுக்கு உரித்தார்கள். ஒவ்வொரு நிருபத்திலையும் வாசிக்கலாம், பேதுரு நிருபங்களை வாசிக்கலாம், பவுலடியார் நிருபங்களை வாசிக்கலாம், ஆண்டவர் இயேசுக்கு நற்செய்தியை சொல்லலாம். நற்செய்தியிலே பார்த்தீங்கன்னா முதல் நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் 10 பேர் தான் 2 பேர் அனுப்புனாரு இல்லையா. அப்ப என்ன சொல்ல, எந்த ஊருக்கு போனாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள தகுதியுடைய யார் இருக்கான்னு பாருங்க, அந்த வீட்டுக்கு உள்ள நுழையும் போது அந்த வீட்டாருக்கு வாழ்த்து கொடுங்க. அந்த வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தா அந்த அமைதி அவருக்கு இருக்கும், இல்லைன்னா அந்த அமைதி உங்களோட திருப்பி வந்து. இப்ப ஆண்டவர் விரும்புகிறது இறையாட்சி கிறிஸ்துவர்களுக்கு இருக்க வேண்டியது முக்கியமான அந்த மனநிலை, அமைதியோடு இருக்கிற மனநிலை. அப்ப யாரால அமைதியோடு இல்லையோ தவறு இருக்காங்க, அப்போ அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, அவனுடைய வார்த்தைப்படி நம்ம வாழல, அப்ப நம்ம சரி பண்ணிக்கணும். நம்ம சரிங்களா மனம் மாறி எங்க தவறு பண்ணிக்கணும் பார்த்துட்டு கிறிஸ்து தர்ற அந்த அமைதி தான் பெற்றுக்கணும். யோவான் 14:27 வாசிக்கிறோம் இல்லைங்களா, அமைதி அருள்கு என்னுடைய அமைதி நான் உங்களுக்கு தருகிறேன், நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதன்று, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம். அந்த வார்த்தை யோவான் 14:27 வாசிக்கலாம். அப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு வார்த்தை இதான் நம்ம கிட்ட விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம்ம அமைதியா வாழணும். இறை ஆட்சிக்குரிய அமைதி, எதை குறிச்சு கவலைப்படாம, எதை குறிச்சு வேதனைப்படாம, தவறுகள் வரும், பயம் வரும், எல்லாம் வரும். சரிங்களா, அது எப்படி மேற்கொள்றது, அதுக்காக தான் நம்ம ரெகுலரா வரும். சரிங்களா, அதுக்காக தான் தினந்தோடும் வார்த்தை கேட்கிறோம், திருவழிபாடுகள் வாசிக்கிறோம் இல்லையா. இறை வாக்குகளை படிப்போரும், அதை கேட்போரும், அதன்படி நடப்போரும் பேறு பெற்றவர்கள். இறை வார்த்தையை படிக்கணும், இறை வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கும், அப்போதான் அது பேறு பெற்றவர்கள். அப்ப நடக்கலன்னா நம்ம எங்கேயோ தவறு பண்ணணும், அதை நம்ம சரி செஞ்சுக்கணும். சரிங்களா, அதுக்காக தான் நமக்கு இறை வார்த்தை அறிவிக்கப்படுது, நம்ம தெளிவு சரியாகணும். சரிங்களா, ஆண்டவர் விரும்புகிறதா என் பிள்ளைங்களாம் அமைதியா இருக்கும், ஆழ்ந்த அமைதியில் இருக்கும். அதாவது அறிவு கெட்டாத இறை அமைதி சொல்லுங்க. பிலிப்பியர் 4:7 வரும், அறிவு கெட்டாத இந்த அமைதி, அறிவு கெட்டாத இந்த கடன், அது மட்டும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7. பிலிப்பியர் 4:7. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். அப்ப இயேசு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருக்கும் அவருடைய அமைதியை கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவோட இணைந்து இருக்கிறோமோ அவர்களால் மட்டும்தான் இந்த கடவுளுடைய அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உள்ளத்தில் குடிக்கொண்டோம். இந்த அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி
கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். அப்ப எனக்குள்ள அமைதி இல்ல, நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நான் பயந்துட்டு இருக்கேன், வேதனைப்படுறேன், வியாதியில இருக்கேன், போராடிட்டு இருக்கேன், பிள்ளைகளை சமாளிக்க முடியல, வீட்டுக்கார சமாளிக்க முடியல, மனைவி சமாளிக்க முடியல, சூழ்நிலை என்னால மேற்கொள்ள முடியல, என்னால அமைதியா இருக்க முடியல, கவலைப்படுறேன், எதிர்காலத்தை குறிச்சு கவலை, கடந்த காலத்தை குறிச்சு கவலை, பல விதமான மன போராட்டங்கள் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களா, உங்களுக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம், அதாவது கிறிஸ்து இயேசுவை விட்டு விலகி இருக்கிறீங்கன்னா இதை தெளிவா சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா பலருக்கு நாங்களும் அதை பண்றோம். அதனால்தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். சரிங்களா? பல கவுன்சிலிங் அப்போ ஏதாவது ஆண்டவர் தவறுகளை வெளிப்படுத்துவார். அதை சரி செய்யும்போது உடனடியே அவங்களுக்கு உள்ளத்தில் அமைதி வர நான் பார்த்திருக்கேன். நாங்க அனுபவிக்கிறோம். சரிங்களா? கவுன்சிலிங்ல சொல்லும்போது போன் வரும், அட்டன் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் சில காரியங்கள் வெளிப்படுத்துவார். அவங்க சொல்லி அது கீழ்ப்படியும் போது உடனடியே அவங்க உள்ளத்துல அமைதி வர நாங்க பார்த்திருக்கோம், அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்காக தான் சொல்றது. இதுக்காக தான் நம்ம தினந்தோறும் வர்றோம், இறை வார்த்தை கேட்கிறோம். இறை வார்த்தை கேட்டு மட்டும் சும்மா இருக்கிறோம். சரிங்களா? ஆண்டவர் தருகிற அமைதி என் உள்ளத்தை ஆளுகை செய்யும். அப்போ எப்ப இயேசு கிறிஸ்துவோட இணைந்து இருக்கிறீர்களோ அவர்கள் தான் கடவுளுடைய அறிவெல்லாம் கடந்த அமைதி உங்கள் உள்ளத்தை மனதையும் பாதுகாக்கும். எப்ப கவனமாச்சு? ஏன்னா அமைதியை தருகிறவர் கடவுள் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடைக்காது. அமைதியை தருகிறவர் கடவுளால் மட்டும்தான் முடியும். அப்ப என் உள்ளத்துல அமைதியில் எனக்கு மனசுல போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எப்படி என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, எவ்வளவுதான் ப்ரேயர் பண்ணாலும் சரி, டெய்லி கோயிலுக்கு போறேன், டெய்லி ஜெபிக்கிறேன், தனி ஜெபத்துல இருக்கிறேன், ஆனால் என்னால அமைதியா இருக்க முடியல. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை போராடுறேன், மனசுல ஒரு பயம் வருது, மனசுல ஒரு கலக்கம் வருது. அப்போ நம்ம எங்க தவறு செய்யறோம், அதுக்காக தான் இந்த நற்செய்திகள்லாம் வரீங்க. அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆண்டர் விரும்புற என் பிள்ளைங்களை அமைதியா இருக்கணும், என் அன்பு, ஆண்டர் சொன்னார் இல்லைங்களா, இதா என்னை அன்பு செய்கிறது, இப்ப நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று கட்டளை. ஆண்டவர் தந்த இயேசுக்கு தந்த ஒரே கட்டளை தான் புதிய ஏற்பாட்டு கட்டளை, ஒருவரை அன்பு செய்யும். அப்ப எப்ப என் மனசுல என்னால அன்பு செய்ய முடியல, எதுவும் பிரச்சனை இருக்குதா, அது என்ன இருக்குன்னு நம்ம சீர்படிக்கும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பின்பு கூட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு சீடர்களுக்கு பார்க்கும்போது வாழ்த்தினார். என்ன சொல்லி வாழ்த்தினார்? உங்களுக்கு அமைதி உரித்தாக சொன்னார். யோவான் 20:19 நீங்க வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்புலயே அந்த வார்த்தை தான் சொன்னாரு. நற்செய்தி பணிக்கு ஆட்கள் அனுப்பும் போது அதை தான் சொன்னாரு. அதே மாதிரி அது உயிர் தெழுந்த பிறகு அது பாடுகளுக்கு முந்தின நாளும் அதே வார்த்தை சொன்னாரு. உயிர் தெழுந்த பின்பும் அதே வார்த்தை ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு அமைதி உரித்தாக. தோமையார் நம்பாம இருந்தாரு, உயிர் தெழுந்தாதான் அந்த கை அந்த காயங்களை என் விரல விடணும், விழா எலும்புல என் கையை விடணும், விழா காயத்துல, அப்பதான் அவர் நம்ப. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இயேசு காண்பித்த பிறகு சொல்வார், மீண்டுமாக உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் ஆண்டவர் சொல்வார். அப்போ ஏன்னா ஆண்டவர் இயேசு இறந்த பிறகு மார்த்தா மரியா வந்து சொல்லும் போது நம்ம இயேசு விட்டு விட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்பல, அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வசனம் வாசித்த மார்க்கு 16:9 போன வாரம் வாசித்தோம். சரிங்களா? அழுதுட்டு இருந்தாங்க, இயேசு இறந்த பின்னா அழுதுட்டு இருந்தாங்க, துயரத்தோடு அழுதுட்டு இருந்தாங்க. அதனால அவங்க மனசுல அந்த நிம்மதி இல்ல, பயம் இருந்தது. அதுக்கு ஆண்டவர் திரும்ப சொன்னார், உங்களுக்கு அமைதி உண்டாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைகள், என் ஆட்சிக்குரிய பிள்ளைகள் என்னுடைய அமைதியினால் நிறைந்திருக்கணும். அப்ப யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்பி எங்க தவறு இருக்கு அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை சரி பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம இறை ஆட்சியில நிலைத்திருக்க முடியும். அதான் பிலிப்பியர் 4:7 வாசித்து இல்லைங்களா, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும், உங்கள் இதயத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இல்லைன்னா நீங்க போராட்டத்தில் இருப்பீங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? அப்போ அதை நீங்க சீர் செய்யுங்க. அதுல இருந்து மனம் மாறுற எங்க தவறு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. அதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரோடு என்ற காரியங்கள்ல நிறைய காரியங்களை கற்றுக்கொள்றீங்க. கற்றுக்கொண்டா மட்டும் போதாது, செயல்படணும். இது கண்டுபிடிக்குது, கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம எப்படி இருக்கோம், அந்த மாதிரி இறை வார்த்தை கொண்டு என் உள்ளத்துல இருக்கிற காரியங்களை நாம் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், அதோட இறை ஆட்சியில என்ன வந்தாலும் சரி
கிறிஸ்டின் அமைதியோடு, கிறிஸ்தர மகிழ்ச்சியோடு, கடலின் அன்போடு என்னால் வாழ முடியும். அதை வாழணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகில் ஒளியா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகில் உப்பாய் இருக்கிறீர்கள், எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று. அப்போ உள்ளத்துல எப்போ அமைதியில் கிறிஸ்து தந்த அந்த அமைதி இல்லையோ, நான் உலகில் ஒளியா இருக்க முடியாது, உலகில் உப்பா இருக்க முடியாது, கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சியை என்னால வாழ முடியாது. அதனால 2 தெசலோனியர் 3:16 சொல்லுது, அமைதி அருளும் கடவுள் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ண மூடி, எங்க தவறு நடத்துற, யாருன்னா அமைதி இல்லை, யாரு கவலையோடு, யாருன்னா பயத்தோடு இருக்கிறீங்களோ அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடுங்க, எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. தேவையில்லாத அவங்களுக்கு வெளியேறி நீங்கள் அமைதியோடு வாழணும்ட்டு இந்த நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் மௌனமா, அமைதி இல்லைன்னா எங்க தவறு பண்ணி ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் நம்முடைய அமைதியால் நிரப்பும். அன்பின் ஆண்டவரே, இதோ உமது பாதத்தில் அமர்ந்துள்ள எங்கள் ஒவ்வொரு கண் ஆண்டவரே, அமைதி அருளும் கடவுள் தாமே சாத்தானை உங்கள் காலடி நசுக்கிப்புடன் வாக்கு கேட்கும்படி ஆண்டவரே, என் விண்ணக தந்தை நாடாது எந்த நாற்றும் வேரோடு பிடுக்கப்பட்ட வாக்கு கேட்கும்படி ஆண்டவரே, அமைதிக்கு விரோதமாய் உங்களுடைய பிள்ளைகள் அமைதியின்றி வாழ காரணமாக எல்லா இருளின் ஆதிக்கின்றன. என் விண்ணக தந்தை நாடாது எல்லா நாற்றுகளும் இந்த நாளிலே வேரோடு பிடுங்கி கடலில் ஒன்று இயேசுவின் நாமத்தில் கடிதப்படுத்துகிறோம். அமைதி தரும் கடவுள் தாமே சாத்தானை உங்கள் காலடி நசுக்கிடுவார் வாக்கை ஒவ்வொருக்கும் நாளிலே நிலை நிறுத்துகிறோம். அமைதி தரும் கடவுள் தாமே சாத்தானை உங்கள் காலடி நசுக்கிடுவார் வாக்கை ஒவ்வொருக்குள்ளும் இந்த நாள் நிலை பெறும்படி இயேசுவின் வல்லம் நாம் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து அருள்கள் அமைதி ஒவ்வொரு இருதையில் நிலைப்படுத்துமாறு, நெறிப்படுத்துமாறு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அந்த நாளிலே ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறதாக பண்ணி துதிக்க மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்கள் எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே, ஆமென். பிதாவே, யோவான் 15:16 படி நீங்கள் கனி கொண்டும் நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்திற்கு ஏற்படுத்தி வாக்கை கொண்டு ஒவ்வொரு இந்த நாளிலே முத்திரை எடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென், ஆமென்.